சார் காரைக்குடியில தான் சீமான் அவர்கள் போட்டியிடுவாருன்னு சொல்லி என்ன நடக்கும்? காரைக்குடியில சீமான் ஒரு லீடரா ஜெயிப்பார். முதல் முறையா லீடர் அந்தஸ்துல ஜெயிப்பார். சட்டமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா சீமான் லீடர்னு வாக்குவிடும். நீங்க வந்து அவரு 3வது சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாரு. கடலூர்ல கட்சி 1 விழுக்காடு எடுக்கும் போது அவர் 5-6 விழுக்காடு எடுத்தாரு. கட்சி 7 விழுக்காடு எடுக்கும் போது அவர் திருவெற்றியூர்ல 25 விழுக்காடு கிட்ட தான் எடுத்தாரு. 3வது தான் வருவார் நான் சொன்னேன். 3வது தான் வருவார்னு சொன்னேன். அப்ப சீமானே கேட்டாரு, நான் ஜெயிக்க மாட்டேன் நீங்களே சொன்னா எப்படின்னு. இல்ல நிலைமை அப்படிதான் இருக்குது. கமலஹாசன் வந்து ஃபைட்டிங் கேண்டிடேட்டா வருவார், ஜெயிக்காரா தோப்பாரான்னு என்ன சொல்ல முடியல. அதே மாதிரி டிடிவி தினகரன் ஃபைட்டிங் கேண்டிடேட்டா வந்துருவாரு. ஒரு கன்சல்டேஷன் வரும், அதுல வந்து 2 பேருமே நெக் டு நெக் வந்துருவாங்க, செகண்ட் பிளேஸ் வந்துருவாங்க. உங்களுக்கு வந்து திருவெற்றியூர்ல அப்படி ஒரு சூழல் இல்லை. பட் தமிழக லெவல்ல கமலஹாசன் தினகரனை விட நாம் தமிழர் ஏறி வந்துரும் சொன்னேன். இப்ப நாம் தமிழரும் ஏறி வந்துரும். சீமானும் லீடர் ஆட்டு வெற்றி பெறுவார். ஓகே சார், திருவொற்றியூர்ல நீங்க சொன்ன மாதிரி 3வது, இப்ப நீங்க சொல்றீங்க காரைக்குடியில சீமான் வெற்றி பெறுவார்னு சொல்றீங்க. நடக்குமா சார் இது? லீடர் ஆட்டு மக்கள் சீமானை ஏத்துக்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா நம்பகத்தன்மை உள்ள லீடர், ஒரு உறுதித்தன்மை உள்ள ஒரு லீடர். 5வது முறை தனிச்சு நிற்கிறார். இவன் தாண்டா லீடர். அவனவன் சினிமா பாப்புலர் வச்சு வியாபாரத்துக்கு வரானு, வியாபாரம் பண்ணிட்டு போயிடுறானு. கமலஹாசன் 2.0 தான் விஜய்ன்னு மக்கள் நினைப்பான். இவர் உறுதியான தலைவர். இடைத்தேர்தல்ல எல்லாம் நிற்கிறாரு, களத்துல மக்களோட நிற்கிறாரு, மக்களுக்காக நிற்கிறாரு. லீடருக்கு ஓட்டு போடு. அந்த வகையில ஒரு லீடரா வெற்றி பெறுவார். சார் இது சொன்னா கொஞ்சம் சிரிப்பா கூட இருக்கும். சமூக வலைதளங்கள்ல இதுக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சி திறக்கிறதுக்காக அன்பில் மகேஷ், சீமான், சரத்குமார் போனப்போ விஜய் எதிர்க்க திராவிடம், தமிழ் தேசியம், ஆரியம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க விஜய் ரசிகர்கள். எப்படி பாக்குறீங்க? மண்குதிரைங்க விஜய் ஓடுற குதிரை எல்லாம் மண்குதிரைங்கிறது. என் தம்பி தானே பேசுறான் விஜய் ரசிகை. லைலோ மணி என் தம்பி. இவன் நான் வளர்த்த பிள்ளை விக்னேஷ். யாரு இந்த ரமேஷ், ஒரு பிராமின் பையன். அமைதியா தான் இருந்தான். அவன் என்ன ஏதோ ஒரு விஷம் அவனை தூண்டி விடுது. அது ரமேஷ்